அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில நம்ம 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, யங் குணகம் 0.5 × 10⁻+11 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நீள் விரிவு குணகம் 10⁻−5 பெர் டிகிரி செல்சியஸ். நீளம் 1 மீட்டர். குறுக்கு பரப்பு 10⁻³ மீட்டர் ஸ்கொயர். இவை அனைத்தும் கொண்ட ஒரு உலோகத்தண்டு 0 டிகிரி சி வெப்பநிலையிலிருந்து 100 டிகிரி சிக்கு சூடேற்றப்படுகிறது. நீள்விரிவோ வளைவோ இன்றி வெப்பப்படுத்தப்படுகிறது எனில் தண்டினுள் உருவாகும் அமுக்க விசை எவ்வளவு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு தெரியும், அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தினோம் என்றால் கண்டிப்பா அதனுடைய நீளம் அதிகமாகும். அங்க நீளம் அதிகமாகாத வரைக்கும் ஒரு புறவிசை கொடுக்கப்படுகிறது. அதற்கு ரியாக்ஷனாக எதிர்விசையாக தண்டுக்குள்ள ஒரு அமுக்க விசை உண்டாகும். அந்த அமுக்க விசை எவ்வளவு என்பதை கேட்டிருக்காங்க. 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ்: 5 × 10⁻³ நியூட்டன், 50 × 10⁻³ நியூட்டன், 100 × 10⁻³ நியூட்டன், 2 × 10⁻³ இந்த 4 எது சரியான? இப்ப நமக்கு இந்த இது ஒரு பக்கம் வெப்பப்படுத்துறோம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்ல யங் குணகம் எல்லாம் கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல இருந்து இந்த கணக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். யங் குணகத்துக்கு ஒரு ஃபார்முலா என்ன? சமன்பாடு தகைவு, அதாவது நீள் தகைவு டிவைடட் பை நீள் திரிவு. இந்த இடத்துல தகைவு என்பது நம்ம ஹீட் பண்றோம், ஆனா விரிவடையல இல்லையா? அதனால அதை தெர்மல் ஸ்ட்ரெஸ் என்று ஆங்கிலத்துல, தமிழ்ல வெப்ப அழுத்தம்னு சொல்றோம். இருந்தாலும் அது ஒரு தகைவு தான். சரி, தகைவுக்கு பொதுவா என்ன சார் ஃபார்முலா? F/A, அதாவது விசை டிவைடட் பை பரப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வெப்ப அழுத்தத்தை பொறுத்தமட்டில் சிக்மா அப்படின்னு அதுக்கு ஒரு சிம்பல் பயன்படுத்துறாங்க, குறியீடு இருக்கட்டும், அது இருக்கட்டும். அதனால அது எப்படினாலும் ஒரு F/A தான். சரி, இப்போதைக்கு சிக்மா என்பது வெப்ப தகைவு, வெப்ப அழுத்தம். அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? வேற ஒன்றும் இல்லை, இந்த தகைவை இங்க வச்சிருக்கோம், நீள் திரிவு அந்த சைடு பண்ணிருக்கோம். அப்போ இது இங்க கீழே இருக்கு இல்லையா, அந்த பக்கம் மேல போயிடும். அப்ப தகைவு = y × நீள் திரிவு. y என்பது என்ன? யங் குணகம். இத கொடுத்திருக்காங்க 0.5 10⁻+11 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரி, நீள் திரிவுங்கிறது என்னது சார்? சேஞ்ச் இன் நீள மாறுபாடு பை தண்டினுடைய நீளம். அப்ப நீள மாறுபாடுக்கு டெல்டா எல் கொடுக்கிறோம், தண்டினுடைய ஒரிஜினல் நீளத்துக்கு L கொடுக்கிறோம், டெல்டா எல். சோ y is sigma is equal to y into delta L by L அப்படிங்கிறத நம்ம சமன்பாடு 1 என்று வைத்துக்கொள்வோம். அடுத்து எப்படி சார்? நம்ம வெப்ப இயக்கவியல் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருக்கிறோம். அதுல படிச்சிருக்கிறோம், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது, வெப்பமாக்கும் பொழுது, வெப்பமாக்குறது எப்படி சார்? அதனுடைய வெப்பநிலையை கூட்டும் பொழுது அதனுடைய நீளம் அதிகமாகும். எந்த அளவுக்கு அதிகமாகும் அதை சொல்றதுக்குன்னே ஒரு குவான்டிட்டி இருக்கு. அதுக்கு பேரு நீள்விரிவு குணகம். சரியா? அந்த நீள்விரிவு குணகத்துக்கு சிம்பல் பாத்தீங்கன்னா ஆல்பா. ஆல்பாவுக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு சொன்னா, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இன்டு டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். நீள மாறுபாடு பை தண்டின் நீளம், ஏதோ ஒரு பொருள் அதனுடைய நீளம் இன்டு வெப்பநிலை மாறுபாடு, வெப்பநிலை வேறுபாடு. இப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை எல். நம்ம 1வது ஈக்குவேஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு y இன்டு டெல்டா எல் பை எல் பார்த்தோம் இல்லையா? அந்த அடிப்படையில இங்க டெல்டா எல் பை எல் இங்க வச்சுக்கோங்க, இந்த டெல்டா டி கீழே இருக்கிறது அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்ப என்ன ஆகும்? டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்டு, இங்க மேல வந்துருங்க, இங்க கீழே இருக்கு, அந்த பண்ண மேல வந்து ஆல்பா இன்டு டெல்டா டி. அப்ப சமன்பாடு 1 நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன், சிக்மா இஸ் ஈக்குவல் டு y இன்டு டெல்டா எல் பை எல். இந்த டெல்டா எல்லுக்கு பதிலாக ஆல்பா டெல்டா டி நம்ம போடலாம். அப்ப சிக்மா இஸ் ஈக்குவல் டு y இன்டு ஆல்பா டெல்டா டி. இதை 2வது சமன்பாடு வச்சுக்கணும். எப்படி இருக்கு சார்? ஆமா, இந்த கேள்வி கொஞ்சம் லென்த்தியான கேள்வி தான். சரி, அப்புறம் ஆல்பா நீள்விரிவு குணகம், அதனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க கணக்குலயே, 10⁻−5 பெர் டிகிரி செல்சியஸ். சரி, இப்ப டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு வெப்பநிலை மாறுபாடு எவ்வளவு சார்? 0 டிகிரியில இருந்து 100 டிகிரிக்கு ஏற்றணும் இல்லையா? அப்ப 100 - 0 100 டிகிரி சி. கணக்குல முதல்ல சொன்ன மாதிரி தண்டு வெப்பப்படுத்துகிறது, ஆனாலும்
விரிவு நிகழாவண்ணம் புற விசை செலுத்தப்படுகிறது. இதனால் தண்டினுள் அமுக்க விசை எஃப் உருவாகிறது. அந்த எஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் முதல்ல சொன்னேன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே, அதாவது தகைவு அப்படின்னு சொன்னாலே ஃபோர்ஸ் பை ஏரியா, எஃப் பை ஏ விசை பை மடங்கு. அப்போ எஃப் விசை எவ்வளவு? அது தகைவுல ஏரியாவை அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா சிக்மா இன்ட்டு இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா தகைவு இன்ட்டு ஏன்னு சார் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏல இந்த இரண்டாவது ஈக்குவேஷன் இந்த சிக்மா வேல்யூ இருக்கு இல்லையா, அதையும் போட்டோம்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மாவுக்கு பதிலாக ஒய் ஆல்ஃபா டெல்டா டி ஏ இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் மதிப்புகள் நமக்கு தெரியும். நிறைய ஒய்க்கு கொடுத்துருக்காங்க கணக்கில், ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, டெல்டா டி கொடுத்துருக்காங்க, ஏ கூட கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் போடலாம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் ஒய் ஆல்ஃபா டெல்டா டி ஏ ஒய் முதலே சொன்னோம் 0.5 × 10⁻+11 N/m². ஆல்ஃபா முதலே கொடுத்தா 10⁻⁻5 10° செல்சியஸ் -5. டெல்டா டி 100°C. ஏ என்பது தண்டின் கொடுக்கப்படுகிறது 10⁻⁻3. இந்த மதிப்புகளை எல்லாம் போட்டால் எஃப் இஸ் ஈக்குவல் ஒய்க்கு பதிலாக 0.5 × 10⁻+11 அப்புறம் ஆல்ஃபா 10⁻⁻5 இருக்குல்ல. சரி, அப்புறம் டெல்டா டி 100, அப்புறம் ஏ 10⁻⁻3. இப்போ 100 கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 10⁻+2 எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 0.5 அப்படியே போட்டுருக்காங்க. மற்ற 10 பவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10⁻11, இது ஒரு 2 10⁻+13 ப்ளஸ்ஸை பொறுத்தவரை. அதே மாதிரி மைனஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு -5 இங்க ஒரு -3, அப்போ 10⁻−8. அப்போ 10⁻+13 × 10⁻−8. 13 - 8 எவ்வளவு சார்? 5. அப்போ 0.5 இடத்துல எழுதிட்டோம் × 10⁻+5 +13 -8 +5. ஸோ +5 எனக்கு என்ன சார்? நியூட்டன். இப்போ கொஞ்சம் வேற எப்படி எழுதலாம்? இந்த புள்ளியை இங்க 5க்கு அடுத்த கொண்டு வரலாம். அதாவது 5 நாள்னா இங்க 4 ஆகும். இன்னொரு சைடு போட்டா 50 போட்டா இங்க 3 ஆகும். அப்படிதானே அது போட்டு இருக்கும். ஸோ 50 × 10⁻+3. இப்போ இதான் ஆன்சர் 2. நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது ஆப்ஷன் வந்து அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்டினுள் உருவாகும் அமுக்க விசை = 50 × 10⁻+3 நியூட்டன் என்பது சரியான விடை. ஓகேயா? கொஞ்சம் லென்த்தியான கணக்கு தான், இருந்தாலும் நம்ம நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதனால அதை நம்ம படிச்சிடலாம். சரியா? நம்ம போட்டு டிஸ்கஸ் பண்ணிடுறோம். நம்ம அடுத்த காணொலியில வேறு ஒரு கேள்வி, இதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பொருட்களின் பண்புகளை பார்க்கலாம். அடுத்த காணொலி காணும் வரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.